இந்த வண்டில பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. ஷோரூமில் வர்ற லேடிஸ் அண்ட் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அண்ட் டியூஷன் கோயிங் கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி எடுப்பாங்க. ₹6 நீங்கள் 65 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இதோட சினாரியோ. ஷோரூமில் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் சேல்னா அது இந்த வெஹிக்கிள் தான். டியோவோட லுக் இருக்கும், டியோ ஓட்டுற ஃபீல் இருக்கும். இது வந்து ஒரு காரோட கீ மாதிரியே நம்ம சொல்லலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம பார்க்கிங் லாட்டில் நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு, நம்ம வண்டி எங்கன்னு தெரியலன்னா இது ஒரு 4 டைம் அமுச்சிங்கன்னா போதும், அமுத்திக்கிட்டே நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே லாக் ஆயிடும் வண்டி, முன்னாடி போகாது பின்னாடி போகாது, அப்படி ஜகிள் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. 2 பேர் தாராளமாக உட்காரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வர வண்டியிலெல்லாம் சீட் குவாலிட்டி மாற்றிட்டாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் பேலன்சிங் வீலெல்லாம் வச்சுட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இறங்கி எல்லாம் தள்ளிட்டு இருக்க வேண்டாம், அப்படியே அமுத்திட்டு ஒரு ரைஸ் பண்ணோம்னா ரிவர்ஸும் வந்துக்கலாம். இன்னும் முறுக்குனாலே போயிடும் ஒன்றும். அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ அப்படியே த்ராட்டில் கொடுங்க. பார்க்கவே நான் லுக்காக இருக்குது. அதாவது மாடர்ன் அண்ணாச்சி வண்டி இருக்கு. லோடெல்லாம் அதிகம் வச்சு லோடு ஃபுல்லாக லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குனே இந்த வண்டி. இது வந்து கவர்மெண்ட் சொத்து இல்லை, நம்மளோட சொத்து மாதிரி. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் நம்மளோட ஓன் மொபைல். அந்த மாதிரி என்னன்னா உள்ளே வந்து ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ ஜிபிஎஸ் ஃபிட் பண்ண காரணத்தினால நம்மளால் இதை வந்து 24/7 மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம், ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நைட் 8 மணிலேருந்து நாளைக்கு காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் நான் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு உள்ளார யார் என்ன பண்ணாலும் வண்டி நகர்த்தவே முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ZUMAKA. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க எலக்ட்ரானிக்ஸ் பைக் ஸ்கூட்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. பார்த்தா தெரியும், கலர் டிசைன் சூப்பராக இருக்குது, லுக்காக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்குது. அதோட ப்ரைஸு, மைலேஜ், டெலிவரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையா, ஆர்சி புக் அப்படி இதெல்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போய் பார்த்து வந்துடலாம். அதனால் இப்போ நம்ம கடைக்கில் வந்துட்டோம். ஆனால் நீங்கள் தான் ஓனராக இருக்கீங்களா? ஆமாங்க சார், நம்ம தான் மேனேஜர் ஆஃப் த ஃபியூச்சர் மோட்டார்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 4 பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு மல்டி பிராண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம். ஸோ 4 பிராண்ட் பண்ணிருக்கோம். எவோலட், டி எக்ஸ்பிரஸ், கொமாக்கி அண்டு பேட்ரி 4 பிராண்ட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து எங்ககிட்ட நல்ல ட்ரெண்டிங்கான மாடல்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வெஹிக்கிளில் லோ இவி அண்ட் RE1 சொல்லலாம். ஸோ இப்போ எங்ககிட்ட வந்து பேஸ் வேரியண்ட் பேசிக் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து 65,000 வரும் உங்களுக்கு. இது வந்து எங்கள் ஷோரூமில் வர்ற லேடிஸ் அண்ட் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அண்ட் டியூஷன் கோயிங் கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி எடுப்பாங்க. ஸோ என்னென்னா இதோட ஸ்பீடு கம்மி தான், உங்களுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் மேக்ஸிமம் போகும். மேக்ஸிமம் 30 தான் போகும். உங்களுக்கு ஒரு 65 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சிங்கிள் சார்ஜில். சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஆமாம், 3 ஹவர்ஸ் சாலிடாக 3 ஹவர்ஸ் ஆகும். 1.3 யூனிட் கன்சப்ஷன். நம்ம வீட்டு கணக்குப்படி பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ₹3லேருந்து ₹4 வரும். அப்படியே பார்த்தாலும் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ₹5 to ₹6. அந்த ₹6 நீங்கள் 65 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இதோட சினாரியோ. ஸோ இது வந்து லித்தியம் அயான் பேட்டரி. லைஃப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வரும். 3 இயர்ஸ் உங்களுக்கு டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தராங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி ஸ்பேர்ஸ் சர்வீஸ் எதுனாலும் நம்மளே கூட பண்ணிகிட்ருக்கோம். 5 இயர்ஸ் தாண்டினா நீங்களே பேட்டரி மாற்றுறீங்க? நம்மளே கூட பேட்டரி மாற்றி தருவோம். பேட்டரியோட காஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 12,000 இருக்கும். ஸோ நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு 65,000 கொடுத்து வண்டி வாங்குறீங்கன்னா அதை வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே நீங்கள் ரிட்டன் எடுத்துருவீங்க. இன் காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் அண்ட் சர்வீஸ் அந்த காஸ்ட் எல்லாம் வச்சு நீங்கள் ரிட்டன் எடுத்துருவீங்க. அதுலேருந்து அந்த 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்களா, அதுலேருந்து ஒரு சின்ன பங்கு மட்டும் நீங்கள் பேட்டரிக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரினியூடு, அதாவது ரீஃபர்பிஷ்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி. ஓகே, அது வந்து எவ்வளோ வருஷம் ஓட்டலாம்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். இன்கேஸ் நீங்கள் நல்லா பார்த்து பக்குவமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் வரைக்குமே தாராளமாக ஓட்டலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து தான். இப்போது நம்மளே 1100 மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வச்சுருக்கிற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கைப்பக்குவமெல்லாம் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து அவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இது எலக்ட்ரானிக் பொருள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான். நம்ம எப்படி வச்சுருக்கோம், நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன பேட்டரியில் லோ இவிங்கிற மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஷோரூமில் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட்டு சேல்னால் அது இந்த வெஹிக்கிள் தான். இதோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டியோவோட லுக் இருக்கும், டியோ ஓட்டுற ஃபீல் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் ஆஃப் த பேட்டரி வருது. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதில் வந்து அட்வான்ஸ்டு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பரேட் பேட்டரி. லித்தியம் ஃபெரோபாஸ்பரேட் பேட்டரி வந்து லித்தியம் அயானுக்கும் அடுத்த வேரியண்ட், அதாவது அட்வான்ஸ்டு வேரியண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் நல்லாவே வரும். ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும். ஸோ மெயின்டைன் பண்ணி 7 இயர்ஸ் வரது வேறு, 7 இயர்ஸ் சாலிடாக லைஃப் வரது வேறு. ஸோ 7 இயர்ஸ் வரைக்கும் இது வரும். ஸோ 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்றாங்க. கலர் வந்து 6 கலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோ, ஒயிட், பிளாக், ரெட், ப்ளூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, எல்லா கலர்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இதில் வந்து ஆமாம், இது வந்து ஒரு காரோட கீ மாதிரியே நம்ம சொல்லலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த வண்டி இதை நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஆன் ஆயிரும் வண்டி, சாவியே தேவையில்லை. இதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும், இதை அமுத்துனீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ இன்கேஸ் லாக் ஆயிருச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு மோட்டார் வந்து ரன்னே ஆகாது, அப்படியே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ வண்டி யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நல்லா சேஃப்டியாக இருக்கும் தாராளமாக. இந்த பட்டன் நமக்குன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். அமுத்துப்பேன் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம பார்க்கிங் லாட்டில் நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு, நம்ம வண்டி எங்கன்னு தெரியலன்னா இது ஒரு 4 டைம் அமுச்சிங்கன்னா போதும், அமுத்திட்டே நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதை வந்து டபுள் டைம், இதை வந்து இப்போ டபுள் டைம் அதை ப்ரெஸ் பண்ணுங்களேன். ஸோ வண்டி டோட்டலாக ஆன் ஆயிடுச்சு. வண்டி முறுக்குனா இப்போ வந்து போகும். வண்டி டோட்டலாக இப்போ ஆனில் இருக்குது. அடுத்து இதுங்கண்ணா அது வந்து லாக் பட்டன், அதை அமுத்திட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இதை அமுத்துங்க. இப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இதை அமுத்திட்டிங்கன்னா வண்டி வந்து லாக் ஆயிரும். இப்போ வந்து மூவ் பண்ணால் சவுண்டு வரும், வித் மோட்டார் வந்து அப்படியே லாக் ஆயிரும். அப்படியே லாக் ஆயிரும் வண்டி, முன்னாடி போகாது பின்னாடி போகாது, அப்படி ஜகுல் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுதான். ஸோ இதுதான் ஆன்டி தெஃப்ட் அலாரம் சிஸ்டம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த சவுண்டு வந்து எங்கே இருந்தாலும் சரி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சவுண்டு கேட்டாலே பேனிக் ஆயிடுவாங்க. அண்ட் செகண்டரி திங், இந்த சவுண்டு கேட்டுட்டும் யாராவது தள்ளிட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியாது, தள்ளவும் முடியாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒக்காயா லித்தியம் ஃபெரோபாஸ்பரேட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி யூஸ் பண்ண ஒக்காயா வந்து நார்மலாக நம்ம நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து யூபிஎஸ்க்கு அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கொஞ்சம் பிராண்டட் பேட்டரின்னு சொல்லலாம். ஸோ லைஃப் வந்து சாலிடாக வரும். நாளை பின்ன ஏதாவது சர்வீஸ்னாலும் உங்களுக்கு வந்து உடனே இது பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேயே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து சார்ஜிங் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. 888 லக்கி நம்பர் 888 எல்லாம் வந்திருக்கு. 1000க்கு அதாவது 8க்கு 100% சாரி பாயிண்ட். இது இங்கே பாயிண்ட்டு. இந்த இது ஒயர் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டரி அப்படியே கழட்டி வச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இன்கேஸ் பேட்டரி தூக்கிட்டு கழட்டி வச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளாட்டில் ஆறு மாடி வீட்டில் எல்லாம் இருக்க போகும்போது நமக்கு இது வந்து ரொம்பவே தனியாக கழட்டி போய் மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். இதில் டைரெக்டாக குத்திக்கலாம். அப்போ அவ்வளோ நீங்கள் இது வந்து எம்சிபி நீங்கள் வந்து ஓவர்லோட் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். நம்ம வீட்டில் இருக்கிற எம்சிபி மாதிரி அதான் சேம் டிட்டோ அதே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கிறனால நம்ம ரைடை வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ போய்க்கலாங்கிறத நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும், கணிச்சிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்காது. உங்களுக்கு வந்து இதுக்காகவே தனியாக ஏஐலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம் டக்குன்னு நம்ம பார்ப்போம், மேபி இருக்குமா இருக்காது. நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்குமா இருக்காதான் தெரியாது. ஆமாம், இது பர்ஃபெக்டாக சொல்லிடும். ஸோ ஓகே நம்ம வந்து போய்க்கலாம், நம்ம தைரியமாக போகலாம். ஆமாம், நம்ம தைரியமாக போகலாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அதில் வந்து பயமே இல்லாமல் ஓட்டிட்டு போகலாம். ஆமாம், கொஞ்சம் உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் இருக்கும். ஒரு ஃபுல் ஹெல்மெட் கண்டிப்பாக வைக்க முடியாது, ஒரு ஹாஃப் பில்லியன் ஹெல்மெட் சொல்லுவாங்க இல்லையா, அது தாராளமாக வைக்கலாம். நம்ம 2 பேர் தாராளமாக உட்காரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வர வண்டியிலெல்லாம் சீட் குவாலிட்டி மாற்றிட்டாங்க. சாலிடாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் இன்னும் கொஞ்சம் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர். இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காமிக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர், அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த பேட்டரி. ஸோ எல்லாமே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு இது வந்து பார்க்காதீங்க. எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையுமே கண்டிப்பாக கரெக்டாக காமிக்காது. வெளியே கண்டிப்பாக கரெக்டாக காமிக்காது. அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா நம்ம உள்ளதாக பார்க்கணும். ஸோ இப்போ இது 0வாக மாறிடுச்சு. இது எவ்வளோ ட்ரிப் எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ நம்ம போகிறோங்கிறது இது காமிச்சிடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் பேலன்சிங் வீலெல்லாம் வச்சுட்டோம்னா உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இறங்கி எல்லாம் தள்ளிட்டு இருக்க வேண்டாம், அப்படியே அமுத்திட்டு ஒரு ரைஸ் பண்ணோம்னா ரிவர்ஸும் வந்துக்கலாம். ஸோ அமுத்திட்டு த்ராட்டில் கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த பார்க்கிங்கில் இருக்கும் போது டக்குன்னு இறங்கி திருப்பணும் அப்படிங்கிற இடத்துல இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக தான். இன்னும் முறுக்குனாலே போயிடும் ஒன்றும். அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ அப்படியே த்ராட்டில் கொடுங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக த்ராட்டில் கொடுங்க, அப்படியே ரிவர்ஸ் போகும். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களுக்கு ரிவர்ஸ் போகும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம விழுந்துருவோம், பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டிக்கு வந்து டியூவல் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரியரும் டிஸ்க்கு. ஸோ வந்து இது வந்து 45 கிலோமீட்டர் தான் வெஹிக்கிள். நிறைய பேர் கேட்பாங்க 45 கிலோமீட்டர் வெஹிக்கிளுக்கு எதுக்குப்பா டிஸ்க்கு இதெல்லாமே. நாங்கள் மேனுஃபேக்சர் சைடில் எங்கேயுமே குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாதுங்கிறக்காக ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் இட்ஸ் ப்ரீமியம் செக்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ வீல் வந்து நார்மல் நம்ம ஸ்கூட்டிக்கு போடுற அதே வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான். சிஎட்டு இந்த டயரோட ப்ரைஸிங்கில் இல்லை வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து 3 செக்மெண்ட் இருக்குது. 67,000 ஒன்று இருக்குது, 73,000 இருக்குது, அட் த சேம் டைம் உங்களுக்கு 85,000 இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து கிலோமீட்டரில் தான் டிஃப்ரென்சியேஷன் ஆகும். ஸோ கம்மியாக போகிறவங்க எனக்கு சும்மா மினிமம் யூசேஜ் தான்ப்பா ஒரு நாளைக்கே 10-20 கிலோமீட்டர்னா அவங்க வந்து 67,000 கொடுத்து வாங்கிக்கலாம். அது 24 ஏஜ் இஎம்ஐ பண்ணுறோம். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் 15 20 வரைக்கும் பே பண்ணணும். 20 வரைக்கும் பே பண்ணால் நம்ம வந்து 3 months to 24 months பண்ணுற வரைக்கும் நம்மக்கிட்ட இது இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனு, ஆதார், அவங்க 3 month ஸ்டேட்மெண்ட், ஐடிஎஃப்சி, ஜெஸ்ட் மணி டேப் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு எல்லாமே நாங்களே பண்ணி தந்துடுவோம். இனிஷியலாக 20 பே பண்ணால் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் 15 20 பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது. அதாவது மாடர்ன் அண்ணாச்சி வண்டியாட்டு இருக்கு. லோடெல்லாம் அதிகம் வச்சு நான் ஃபுல்லாக லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிறக்குனே இந்த வண்டி பேர் பார்த்தீங்கன்னா டி எக்ஸ்பிரஸ். லக்கிலி இந்த டி எக்ஸ்பிரஸ்க்கு நாங்கள் தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ்நாடு அண்டு கேரளாவுக்கு நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங். ஃபுல்லாக லோடு எடுக்கிறதுக்காக மட்டுமே பார்த்து செதுக்கின வண்டி இது. ஒரு 300 கிலோ வரைக்குமே தாராளமாக வச்சு 300 கிலோ வைக்கலாம், வித் இன்க்ளூடிங் டிரைவரோட சேர்த்து சொல்கிறேன். 80 கிலோ இருப்பார், பேலன்ஸ் ஒரு 220-250 கிலோ நம்ம வைப்போமா, தாராளமாக உங்களுக்கு இழுத்துட்டு போகும். என்னன்னா தாராளமாக வைக்கலாம். உங்களுக்கு வந்து இது 60 வோல்டேஜ் பேட்டரி, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் தான், பாஷ் மோட்டாருங்கும் போது பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், அது அல்டிமேட்டாக கொடுக்கும். பிராண்டுக்கு அது நேமு. ஸோ டி எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் தாராளமாக. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வெயிட் லிஃப்டிங்காக மட்டுமே. வண்டி வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கே, எல்லாம் தூக்குமா அப்படி இப்படின்லாம் டவுட் இல்லை, எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணிடும். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 years பேட்ரி அண்ட் 2 years மோட்டார் ரெண்டுக்குமே டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. லைஃப் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 5 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், மோட்டார் சார்ஜர் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். இப்போ எதுவுமே வேண்டாம். இந்த வண்டிக்கு ஒன்றுமே வேண்டாங்க. வீட்டில் கரண்ட் இருக்கணும், கரண்ட் இருந்தால் சார்ஜ் போடணும், அவ்வளோதான். மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம சார்ஜ் போடணும், வண்டியை ஓட்டணும். இது வந்து கவர்மெண்ட் சொத்து இல்லை, நம்மளோட சொத்து மாதிரி, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் நம்மளோட ஓன் மொபைல். அந்த மாதிரி இதுக்குன்னு தனியாக நம்ம டேக்ஸ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், ஒன்றுமே வேண்டாம். வண்டி எடுக்கிறீங்களா, நீட்டாக சார்ஜ் பண்ணுறீங்களா, ஓட்டுறீங்களா, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். தொலைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பொருளையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங், பெஸ்ட் திங். செகண்ட் திங், இன் கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கிறவங்களுக்கும் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது. இஃப்கோட் ஓகேல இன்சூரன்ஸும் போட்டு, இன்சூரன்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். மேண்டேட்டரி கிடையாது, பட் போட்டுக்கிறது சேஃப்டி. 80,000 60,000 எதாக இருந்தாலும் முதல் நம்மளோட தான். அதை சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. அதுக்கு ஒரு 1,500 போட்டு இன்சூரன்ஸ் போடுறது பெஸ்ட். ஃபுல்லாக கவர் ஆயிரும். உங்களுக்கு புது வண்டியே எடுத்துடலாம். தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வண்டியவே எடுத்துடலாம், வண்டியே எடுத்துக்கலாம். அடுத்த மாடல் வந்து இது நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, லோ இவி, அதே மாதிரி தான். பட் இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. என்னன்னா உள்ளே வந்து ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ ஜிபிஎஸ் ஃபிட் பண்ண காரணத்தினால நம்மளால் இதை வந்து 24/7 மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம், ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம். எப்பவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லை மானிட்டர் பண்ணணும்னு யார் நினச்சாலுமே நம்ம இதிலேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வண்டி தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி இருக்கிறவங்க வருஷம் வந்து
இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதையும் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸை போட்டோம்னா 24/7 உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வண்டியை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். வண்டி அதுலேயே மொபிலைஸ் இம்மொபிலைஸ் பண்ணலாம். ஸோ இதை பண்ணோம்னா வண்டி சாவி கையில் இருந்தாலுமே எடுக்க முடியாது. செக்யூர் பார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நைட் 8 மணிலேருந்து நாளைக்கு காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் நான் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு உள்ளார யார் என்ன பண்ணாலும் வண்டியை நகர்த்தவே முடியாது. ஃபுல் லாக்கில் இருக்கும். ஜியோ ஃபென்சிங் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஏரியாவை மார்க் பண்ணிட்டோம்னா அதை விட்டு தாண்டி போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஜிப்ஸிங்கிற மாடலில் இருக்குது. அதை விட ஒரு 7000 லோ இவி வண்டியே தான். வண்டி ரெண்டுமே சேம் டிட்டோ தான். பட் உள்ளே வந்து நான் ஜிபிஎஸ் மட்டும் ஃபிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு மாடல் நேம் வந்து ஜிப்ஸி. ஆமாம், கூட அந்த நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ இவியில் இருந்து ஒரு 7000 ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் டிட்டோ சேம் டு சேம் அதே ப்ரைஸிங் தான். எல்லா வண்டிக்கும் நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் 20,000 நம்ம வாங்குவோம். பேலன்ஸ் வந்து இஎம்ஐயில் கூட பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ்? ஆமாம், இந்த வண்டி ப்ரைஸ் சொல்ல மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் வருது, 24AH அண்ட் 30AH. 24AH பார்த்தீங்கன்னா 77,000 வரும். 30AH பார்த்தீங்கன்னா 82,000 வரும். நான் சொன்ன அந்த கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். 77,000க்கு 60 கிலோமீட்டர் டு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். 82,000 பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம், இன்க்ளூடிங் வெயிட். ஸோ வெயிட் எல்லாம் வைக்கும் போது முன்ன பின்ன ஆகும். அது வந்து என்னங்கிறத நான் ஆமாம் மேக்ஸிமம் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆமாம், ஓட்டினா மட்டும்தான் அது எல்லாமே தெரியும். நீங்கள் டச் பண்ண உடனே அதில் வந்து லைட்டாக இருந்துருச்சு. பக்கா சேஃப்டியான ஒரு வண்டி இது. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ பட்டு நம்ம கஸ்டமர், அதாவது நம்ம வியூவர்ஸ் ஏதாவது ஜுமா கேச்சர்லேருந்து வரா அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாச்சும் ஆஃபர் ப்ரோ? ஜுமா கேச்சர்லேருந்து வராங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணி தருவேன். பெஸ்ட்டாக கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதை பண்ணி தருவேன். கண்டிப்பாக பண்ணி தருவேன். பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னு கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்ட் 2 போடலாம். நம்ம ரைட் பிள்ளைலாம் ஒன்று ஓட்டி காட்டல, அதை நம்ம கண்டிப்பாக அதையும் கவர் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நைட் சிச்சுவேஷன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு, நைட்டாக ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து நீங்கள் டெடிகேட்டாக ஒரு வண்டி வந்து நீங்கள் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அதையும் கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.